எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆடிட் ஆஃப் பேங்க்ஸ். ஆடிட் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஆடிட் ஆஃப் பேங்க்ஸ் சம்மரி நோட்ஸ் பேஜ் 103 நம்ம எடுத்துருக்கிறோம். பிரின்சிபல் எனாட்மெண்ட் கவர்னிங் பேங்கிங் ஆக்ட். பேங்க் ஆக்ட் பண்ணும்போது முக்கியமான ஆக்ட்லாம் நீங்கள் கவர் பண்ணியாச்சுன்னு பார்க்குங்க. ஃபர்ஸ்ட் அதில் வந்து பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 1949, பேங்கிங் பிஸ்னஸ் பேங்கிங் ரெகுலேஷன்ஸ், RBI Act 1934, RBI Power and Supervisions of RBI Directions, RBI Act 1955, Governing SBI, Banking Companies Acquisition Transfer of Undertakings Act 1970, 1980, Nationalist Banks எல்லாம் இதில் வந்துடும். ரெகுலர் ரூரல் பேங்க்ஸ் ஆக்ட் 1976, இது RRBன்னு சொல்லுவாங்க. ரெகுலேஷன்ஸ் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்துடும். கம்பெனிஸ் ஆக்ட் வந்து கார்ப் கவர்னன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். சர்ஃபேசி ஆக்ட் வந்து ரெக்கவரி ஆஃப் என்பிஏ அண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட். பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து இந்த அசட்டை வந்து பிஎம்எல்ஏ, அதாவது மணியை வந்து தப்பாக கொண்டு வராங்களே அதுக்கு. பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் வந்து இந்த ஆர்டிஜிஎஸ் பேமெண்ட் சிஸ்டம்லாம் வந்துச்சு. கிரெடிட் இன்ஃபர்மேஷன்ஸ் கம்பெனிஸ் 2005 வந்து சிவில் ரிப்போர்ட் கிரெடிட் இன்ஃபர்மேஷன்ஸ், இப்போ தான் சிவில் செக் பண்ணுறாங்க இல்லைங்களா. அது போல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 வந்து டிஜிட்டல் பேங்கிங் சைபர் செக்யூரிட்டி. இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் பேங்கிங்குள்ளேயே போக முடியும். எக்ஸாம்பிள், பேங்க் ரிப்போர்ட்ஸ் a default borrower to CIBIL. Auditor verifies correctness under the Credit Information Companies Act. So, audit procedures on balances in accounts of bank situated in foreign country. Auditor procedures on balance in accounts of bank situated in foreign country means auditor should ensure compliance with AS 11 and Ind AS 21 foreign currency translations, verify year-end ledgers, balance with the reconciliation statements, obtain external confirmations, check large year-end interbank transactions, verify deposit receipts and confirmation certificates. External confirmation is very very important. Reconciliation நீங்கள் பண்ணோம், விண்டோ ட்ரெஸ்ஸிங் சொல்கிறாங்க, ஃபாரின் கரன்சி டிரான்ஸ்லேஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் பண்ணினா தான் அந்த ஃபாரின் அக்கௌண்டோட பேலன்ஸை கரெக்டாக இல்லைக்குதான்னு செக் பண்ண முடியும். ஸோ ஆடிட்டோட டியூட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ensure செக்ஷன் எஸ்எல் இண்டி ஏஎஸ் 11 எஸ்ஏ ஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இடத்துல வந்து எஸ்ஏ இல்லை, ஏஎஸ் 11 and 21 சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமா என்றது கண்டிப்பாக வேணும். ஃபாரின் பேலன்சஸ் 12 crore. ஆடிட்டர் அப்டேன்ஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த ஓவர்சீஸ் பேங்க் அண்ட் ரெக்கன்சில் த டிஃபரன்சஸ். நீங்கள் ஒரு பேலன்ஸ் காமிச்சுக்கிறீங்க, அந்த ஒரு பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெரிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபை பில்ஸ் பர்ச்சேஸ். Auditor should verify title documents of properly assigned, adequate margin maintained, irregular bills reported to head office, income recognized proportionately. அப்போ ஐசியோட கீவேர்ட்ஸ் வந்து பில் டிஸ்கவுண்டிங், அடெக்வேட் மார்ஜின், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், இன்கம் ரெக்கக்னிஷன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபாரின் பேலன்சஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் இஸ் எனஃப், ரெக்கன்சிலேஷன் இஸ் எனஃப். ஆனால் இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் பில்ஸ் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா, ஆடிட்டர் ஷுட் வெரிஃபை டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்லி அசைன்டா, அடெக்வேட் மார்ஜின் மெயின்டைன்டா, இர்ரெகுலர் பில்ஸ் ரிப்போர்ட்டட் டு ஹெட் ஆஃபீஸா, இன்கம் ரெக்கக்னைஸ்டு ப்ரொபோர்ஷனட்லி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பில்ஸ் டிஸ்கவுண்டிங், அடெக்வேட் மார்ஜின், டாக்குமெண்ட் எவிடன்ஸ், இன்கம் ரெக்கக்னைசன்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக கருதப்படுகிறது. பேங்க் பர்ச்சேசஸ் 10 lakh பில். Auditor checks genuineness, margin, due date and proper recognition of discount income. இப்போ ஐசிஐ ரிவிஷன் கீவேர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? 103 பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட், ஆர்பிஐ ஆக்ட், பிஎம்எல்ஏ ஆக்ட், சர்ஃபாசி ஆக்ட், எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன்ஸ், விண்டோ ட்ரெஸ்ஸிங். அடுத்தது அடெக்வேட் மார்ஜின், பில் டிஸ்கவுண்டிங், ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், இன்கம் ரெக்கக்னிஷன், இதெல்லாம் வருது. அப்புறம் தமிழ் குயிக் ரிவிஷன்ஸ் வந்து பேங்க் ஆடிட் ஆக்ட்ஸ், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், வங்கிகளுக்கான முக்கிய சட்டம், ஆர்பிஐ ஆக்ட், ஆர்பிஐ கட்டுப்பாடு, பிஎம்எல்ஏ பண மோசடி தடுப்பு, சர்பாசி என்பிஐ ரெக்கவரி, ஐடி டிஜிட்டல் பேங்கிங் பாதுகாப்பு. அப்போ குயிக் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆடிட் ஆக்ட்ஸ், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், வங்கிகளுக்கான முக்கிய சட்டம், ஆர்பிஐ ஆக்ட், ஆர்பிஐ வந்து கட்டுப்பாடு பண்ணும், பிஎம்எல்ஏ பண மோசடி தட்டுப்பாடு, சர்பாசி என்பிஐ ஆக்ஷன் அதை எப்படி ரெக்கவரி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஐடி ஆக்ட் டிஜிட்டல் பேங்கிங்கில் பாதுகாப்பு. இது எல்லாமே தமிழில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேங்கிங் ஆக்டில் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து முக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபாரின் பொறுத்த வரைக்கும் கன்ஃபர்மேஷன், ரெக்கன்சிலேஷன், விண்டோ ட்ரெஸ்ஸிங்,
இது மூணும் சொல்ல வேணும். கன்ஃபர்மேஷன்ஸ் வாங்க வேண்டும், ரெக்கன்சிலேஷன் வாங்க வேண்டும், விண்டோ ட்ரெஸ்ஸிங் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. சரி, பில்லு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் டாக்குமெண்ட் சரியாக இருக்குதுன்னு பார்க்கணும், மார்ஜின் போதுமானு சொல்லி பார்க்கணும். அடுத்தது இன்கம் சரியாக கணக்குள்ளப்படுதா அப்படின்னு பார்க்கணும். சரி, புரியுதுங்களா? புரியலன்னா திருப்பி சொல்கிறேன். கன்ஃபர்மேஷன் வாங்க வேண்டும், ரெக்கன்சிலேஷன் சரி பார்க்க வேண்டும், விண்டோ ட்ரெஸ்ஸிங் சொல்கிறாங்க. அப்போ விண்டோ ட்ரெஸ்ஸிங் என்ன? ஆர்டிஃபிஷியலி இம்ப்ரூவ்டு, ஆர்டிஃபிஷியலி இம்ப்ரூவ் ஃபைனான்ஸ். ஆஃப் ரிப்போர்ட்டிங் ஆஃப் தி ரிப்போர்ட்டிங் டேட் அன்னைக்கு நீங்களே ஆர்டிஃபிஷியலாக ஃபினான்ஷியல் பொசிஷன் ஏற்றி காமிப்பீங்க, 10 லட்சம் 5 லட்சம்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பேசிக்காக நம்ம பார்த்தது. புரியுதுங்களா? இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ், இதுதான் சிம்பிள் மீனிங். அடுத்தது நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். இதை பொறுத்த வரைக்கும் நிறைய உள்ள விஷயங்கள் இருக்குது. ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அதனால் சார் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான விஷயம். பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் எ ப்ராசஸ் அடாப்டட் பை பேங்க்ஸ் டு ஐடென்டிஃபை, மெஷர், மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். பாருங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு பேங்கிங்கில் சொல்கிறாங்க. பேங்கிங்கில் என்னங்க சார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் எ ப்ராசஸ் அடாப்டட் பை பேங்க்ஸ் டு ஐடென்டிஃபை, மெஷர், மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல். நல்லா புரிஞ்சுங்க. ஐஎம்சி, ஐடென்டிஃபை, மானிட்டர், மெஷர், கண்ட்ரோல். நல்லா ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு ஐடென்டிஃபை பண்ணுங்க, மெஷர் பண்ணுங்க, மானிட்டர் பண்ணுங்க, அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. மானிட்டர் கண்ட்ரோல் கிட்டத்தட்ட ஒரு மீனிங் வரும். அப்போ சொல்லுங்க, ஐடென்டிஃபை, மெஷர், மானிட்டர், மினிமைஸ் லாசஸ், என்ஷூர் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஆர்பிஐ கைடன்ஸ். அப்போ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து இந்த விஷயத்தை மட்டும் ஐஎம்சி, தட் இஸ் வாட் இஸ் ஐஎம்சி? ஐடென்டிஃபை, மெஷர், மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல். அப்போ அடுத்த கேள்வி வந்து டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் என்னென்னு சொல்கிறாங்க. நிறைய ரிஸ்க் இருக்குங்களவா? என்னென்ன ரிஸ்க் பேங்கிங்கில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ரிஸ்க்கு, மார்க்கெட் ரிஸ்க்கு, லிக்விடிட்டி ரிஸ்க்கு, ஆப்ரேஷனல் ரிஸ்க்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்கு. அப்போ இந்த ஆடிட்டர் ஷுட் வெரிஃபை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசி அப்ரூவ்டு பை தி போர்டு, ரிஸ்க் லிமிட்ஸ் பிரிஸ்கிரைப்ட், இண்டிபெண்டன்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ரெகுலர் ரிஸ்க் மானிட்டர் ரிப்போர்ட்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஆர்பிஐ கைட்லைன்ஸ். அப்போ இந்த திருப்பி ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன், ரிஸ்க் மெஷர்மெண்ட், ரிஸ்க் மானிட்டர் அண்டு ரிஸ்க் கண்ட்ரோல். அதுதான் அதில் முக்கியமான ரிஸ்க் அப்படைட், board approved policy. Examples: bank grants huge housing loans without assessing repayment capacity. அப்போ ஆடிட் அப்சர்வேஷன் வந்து வீக் கிரெடிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அப்போ இந்த இடத்துல வந்து கிரெடிட் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இல்லைங்க, அப்போ வந்து கிரெடிட் ரேட் ரிஸ்க். பிகாஸ் ஒரு ஹியூஜ் ஹவுசிங் லோன் வாங்கும் பொழுது அந்த கெப்பாசிட்டி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாவே என்டையர் பாலிசி உங்களுக்கு ஃபெயிலியர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது புரிஞ்சுது. இதை வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். வாட் இஸ் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இன்வால்வ்மெண்ட் ஆஃப் தோஸ் டு சார்ஜ் வித் கவர்னன்ஸ், ஐடென்டிஃபை, மெஷர் அண்ட் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸ், மானிட்டரிங் அண்ட் ரீசனபிள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். எஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிளாக படிக்க போனோம்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். வாட் இஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்? ஆடிட்டர் ஷுட் வெரிஃபை இன்வெஸ்ட்மெண்ட் ஆத்தரைஸ்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். வெரிஃபிகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆத்தரைஸ்டான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆத்தரைஸ்ட் பை த ஆர்பிஐயா? இன்வெஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறீங்களா? இந்த இடத்துல பிசிக்கல் ஆர் டிமெட் செக்யூரிட்டிஸ் இருக்குதா, அது வெரிஃபை பண்ணீங்களா? ப்ராப்பர் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கிறீங்களா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை? இந்த ப்ராப்பர் கிளாஸிஃபை பண்ணாலும் வேல்யூஷன் வந்து கரெக்டாக இருக்குதா? இன்கம் கரெக்ட்லேயே ரெக்கக்னைஸ்டாக இருக்குதா? ஆர்பிஐ இன்வெஸ்ட்மெண்ட் கைட்லைன்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களா? அல்லது ஹெல்ட் டு மெச்சூரிட்டியா, ஹெல்டு ஃபார் ட்ரேடிங்கா அப்படின்ற வார்த்தைகளாக கேட்குறாங்க இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஹெச்டிஎம்னா ஹெல்டு டு ட்ரேடிங், ஹெல்டு டு மெச்சூரிட்டி, ஹெல்டு ஃபார் ட்ரேடிங் சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் இருந்தால் தான் இந்த கீவேர்ட்ஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா? வாட் இஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு என் கையில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ஷேரே வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாமே. இந்த ஷேர் வந்து ஃபஸ்ட்டு ஆத்தரைஸ்டா, அதுக்கு இந்த ஷேருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறீங்களா? இது ஃபிசிக்கல் ஷேரா இல்லை டிமெட் அக்கௌண்ட் மூலம் வந்துச்சா? இந்த ஷேர் வந்து ப்ராப்பர் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுக்கிறீங்களா? அப்புறம் கிளாஸிஃபை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு எக்ஸாக்டான கரெக்டான வேல்யூஷன் எங்கே வச்சுக்கிறான்? இன்கம் கரெக்ட்லி ரெக்கக்னைஸ் பண்ணிக்குதா? ஆர்பி இன்வெஸ்ட்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுதா? இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிஸ் பக்காவாக இருக்குதா? அப்போ ஐசியோட கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன், கிளாசிஃபிகேஷன், ஓனர்ஷிப், இன்வெஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர், பிசிக்கல் வெரிஃபிகேஷன்ஸ், ஆர்பிஐ கைட்லைன்ஸ். நல்லா புரியுங்க. வேல்யூவேஷன்ஸ், கிளாசிஃபிகேஷன்ஸ், ஓனர்ஷிப், இன்வெஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ், பிசிக்கல் வெரிஃபிகேஷன்ஸ் அண்டு ஆர்பிஐ கைட்லைன்ஸ். அப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி கிளாசிஃபைடு அண்டர் ஏஎஃப்எஸ் பட் வேல்யூட் அட் காஸ்ட். Government security classified under AFS valued at cost, but valued at cost. Audit observation, valuation is not according to RBI. அப்போ இது வந்து ஆர்பிஐ பிரகாரம் இல்லை, புரியுதுங்களா? இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு. கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஏஎஃப்எஸ்னா அவைலபிள் ஃபார் சேல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஹெச்டிஎம்னா ஹெல்த் டு மெச்சூரிட்டி, ஏஎஃப்எஸ்னா அவைலபிள் ஃபார் சேலு. இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல பார்த்துருக்கேன் ஹெல்த் சில தெரியல, அப்போ எழுதிக்கலாம் ஹெல்த் டு மெச்சூரிட்டி, அவைலபிள் ஃபார் சேல் அப்போ இந்த வேல்யூஷன், கிளாசிஃபிகேஷன், ஓனர்ஷிப், இன்வெஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர், ஆர்பிஐ கவர்னன்ஸ் சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி கிளாசிஃபிகேட்டு available for sales but valued at cost. Audit observation, valuation not according to RBI. Advances against goods, verify advances against goods. அப்போ auditor should verify loan sanction letter, stock statement, insurance policy, godown inspections, margin maintained, ROC charges if applicable, pledge or hypothecation documents, IC keywords, hypothecation, pledge, stock, இன்சூரன்ஸ், மார்ஜின், செக்யூரிட்டி. அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிள், லோன் வந்து கிராண்டட் அகேன்ஸ்ட் ரைஸ் ஸ்டாக், ஆடிட்டர் வெரிஃபைஸ் பிசிக்கல் ஸ்டாக் எக்ஸிஸ்ட், இன்சூரன்ஸ் வேலிட், மார்ஜின் மெயின்டைன். நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள்ஸ், லோன் கிராண்டட் அகேன்ஸ்ட் ரைஸ் ஸ்டாக், ஆடிட்டர் வெரிஃபைஸ் இட், பிசிக்கல் ஸ்டாக் எக்ஸிஸ்ட், இன்சூரன்ஸ் வேலிட், மார்ஜின் மெயின்டைன். வாட் இஸ் கன்கரண்ட் ஆடிட்? மீனிங் continuous examinations of transactions while they occur. Objectives: yearly detection of fraud, continuous monitoring, strengthen internal control, prevent revenue leakages. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டால், எஸ் கன்கரண்ட் ஆடிட் போகும்பொழுது நமக்கு இதெல்லாம் தேவை. மீனிங் ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வைல் தே அக்கர். எப்போதுமே நம்ம வந்து ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம போய் ஆடிட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து அப்படி இல்லை, நடக்கவே பண்ணுறதுனால வைல் தே அக்கர்னு சொல்லுவோம். கண்டினியூஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் வைல் தே அக்கர். Yearly detections of fraud, continuous monitoring, strengthen internal control and prevent leakage, revenue leakage. What are the areas covered in this? பார்த்தீங்கன்னா கேஷ், அட்வான்சஸ், ஃபாரெக்ஸ், ட்ரெஸரி, ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஏரியா கவர் ஆகிடுது. அப்போ ஒரு கன்கரண்ட் ஆடிட் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வைல் தே அக்கர். அப்ஜெக்டிவ்ஸ்: இயர்லி டிடெக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ராடு, prevent fraud in early stages, and internal control management, strengthen the internal control, prevent the revenue leakages. What is the areas are covered? Cash, advances, forex, treasury, high value transactions. அப்போ ஐசிஐ கீவேர்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டினியூஸ் ஆடிட், ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல்ஸ், கன்கரண்ட் ஆடிட், ரெவன்யூ லீக்கேஜஸ், ஹை ரிஸ்க் டிரான்சாக்ஷன். சார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்க சார்? கேஷ் ஷார்டேஜ் ஃபவுண்ட் ஆன் சேம் டே டியூ டு கன்கரண்ட் ஆடிட், இமிடியட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் டேக்கன்ஸ்.
அப்போ அது சரிபட்டு வந்துருமா அப்படின்னு கேட்டால் எஸ், இது 100% சரிபட்டு வரும். பிகாஸ் ஒரு பேங்க்ல வந்து கன்கரண்ட் ஆடிட் நடக்குதுன்னா அந்த பேங்க்ல வந்து தப்பு நடக்கலை அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐஎம்சின்னு சொன்னேன். ஐடென்டிஃபை, மெஷர், மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வெரிஃபை, கிளாசிஃபை, வேல்யூ அண்டு ரெக்கக்னைஸ் இன்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். வெரிஃபை பண்ணணும், கிளாஸிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் இன்கம் ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதோட வேல்யூ. அதான் வெரிஃபை, கிளாசிஃபை, வேல்யூ அண்ட் இன்கம் ரெக்கக்னைஷன்ஸ். அட்வான்ஸ் அகேன்ஸ்ட் கூட்ஸ், ஸ்டாக் இன்சூரன்ஸ், மார்ஜின் செக்யூரிட்டி. சரி, அட்வான்ஸ் அகேன்ஸ்ட் கூட்ஸ் அப்படிங்கும்போது அதோட ஸ்டாக் எக்ஸிஸ்டிங் இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு மேலே இன்சூரன்ஸ் போட்டு தான் பார்க்கணும். மார்ஜின் பண்ணி பக்காவாக இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு செக்யூரிட்டி கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். இதே கன்கரண்ட் ஆடிட் அப்படின்னும் போதுனா, ஏன்னா சாங்ஷன் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து சாங்ஷன் போது எக்ஸாமின் சாங்ஷன் லெட்டர். நீங்கள் எதுக்காக வெரிஃபை அட்வான்ஸ் அகேன்ஸ்ட் வந்து சாங்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஸ்பெக்ஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாக் ஆடிட், ஹைப்போதெகேஷன்ஸ், இன்சூரன்ஸ், டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் டைப், ஸ்டேட் பாலிசி சர்டிஃபிகேட்ஸ். These are very important things which we have to study and continuous checking தான் சொல்கிறாங்க. அதை இது வந்து யாரெல்லாம் கவர் ஆகும்? கேஷு, வேல்யூ, செக்யூரிட்டி, ஃபாரெக்ஸ், ட்ரெஸரி, இது எல்லாமே கவர் ஆகிடுங்க. இப்போ ஸ்கோப் வந்து டெய்லி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், அப்நார்மல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பேமெண்ட்ஸ், ரெவென்யூ லீக்கேஜஸ், ஓடி, ஓசிசி, டேர்ம் லோன்ஸ், பில்ஸ், பர்ச்சேஸ், எல்சி, இது எல்லாமே செக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இங்கே வந்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங் வந்து பார்த்திங்கன்னா LFAR is an additional report submitted by statutory auditor in RBI prescribed format purpose, provide detailed comments on internal controls, advances, investments, revenue, documentations, frauds. அதாவது LFAR is an additional report submitted by statutory auditor in RBI prescribed format purpose, provide detailed comments on internal control, advances, investments, revenue, documentation, frauds. அப்போ லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா LFAR detailed comments. What is detailed comments? ஏன்னா LFAR அப்படின்றது வந்து அடிஷ்னல் ரிப்போர்ட் தான். இது வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் ரிப்போர்ட் கிடையாது. இது அடிஷ்னல் ரிப்போர்ட் சப்மிட்டட் பை ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் இன் RBI பிரிஸ்கிரைப்ட் ஃபார்மேட் தான் சொல்லுவாங்க. லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அப்போ ப்ரொவைட் டீட்டெயில்டு கமெண்ட்ஸ் ஆன் இன்டர்னல் கண்ட்ரோல். நீங்கள் இன்டர்னல் கண்ட்ரோலோட டீட்டெயில்டு வேல்யூ அதில் இருக்கும். அட்வான்சஸ் பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி, ரெவன்யூ பற்றி, டாக்குமெண்டேஷன் பற்றி, ஃப்ராட்ஸை பற்றிலாம் இருக்கும். அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதோட அசட் சைடு தான் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அட்வான்சஸ்ஸு, ரெவென்யூஸ், டாக்குமெண்டேஷன்ஸ், ஃப்ராட்ஸ், இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இதை பற்றி தான் வரும். ஸோ இந்த ஆடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை வீக் இன்டர்னல் கண்ட்ரோல் அல்லது டாக்குமெண்டேஷன் புவர் ஆகுது, என்பிஓட மானிட்டரிங் சம்மந்தப்பட்டது, வாட் ஆர் த ரெக்கவரி ப்ரொசீஜர்ஸ் அபவுட் த கிரெடிட் அப்ரைசஸ், லோன் ரினிவல்ஸ், இதெல்லாம் வந்து அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் அடங்கும். ஸோ வாட் இஸ் த ஆடிட்டட் ரிப்போர்ட்? எஸ், திஸ் ஆடிட் ரிப்போர்ட் மீன்ஸ் வீக் இன்டர்னல் கண்ட்ரோல். அதாவது இன்டர்னல் கண்ட்ரோலு எவ்வளோ வீக்காக இருக்குதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது புவர் டாக்குமெண்டேஷன். என்னங்க, டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது, என்பிஏ மானிட்டரிங் ரொம்ப புவராக இருக்குது, அல்லது என்பிஏவோட மானிட்டரிங் பற்றி, ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் பற்றி, கிரெடிட் அப்ரைசல்ஸ், லோன் ரினிவல், ஐசிஐ கீவேர்ட்ஸ். ஸோ ஐசிஐ கீவேர்ட்ஸ் LFAR. அப்போ வாட் இஸ் LFAR அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன், இன்டர்னல் கண்ட்ரோல், கிரெடிட் மானிட்டரிங். லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து டாக்குமெண்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆகிருது. அதுக்கப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல் பற்றி ரொம்ப ரொம்ப பார்க்குறோம். கிரெடிட் மானிட்டரிங் அண்டு கம்ப்ளைன்சஸ்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் சொல்லுவாங்க. அப்போ எக்ஸாம்பிள் லோன் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் மென்ஷன் இன் LFAR. இந்த லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட்டில் வாட் ரிப்போர்ட்ஸ் ஹேவ் டு பி மென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் சொன்னேன், திருப்பி சொல்கிறேன். டாக்குமெண்ட்ஸு, இன்டர்னல் கண்ட்ரோல், ஃப்ராடு, கம்ப்ளைன்சஸ் மிஸ் பண்ணால் இதெல்லாம் நீங்கள் தெரிவிக்கணும். அதான் சொல்கிறாங்க ஆடிட் ரிப்போர்ட் என்ன, வீக் இன்டர்னல் கண்ட்ரோல் பற்றி, டாக்குமெண்டேஷன் மிஸ்ஸிங் பற்றி, என்பிஓ மானிட்டரிங் பற்றி, ரெக்கவரி ப்ரொசீஜர்ஸ் பற்றி, கிரெடிட் அப்ரைசல்ஸ் பற்றி அண்டு ரோல் ரினிவல் பற்றி. கண்டின்ஜென்ட் லைபிலிட்டிஸ். எஸ், வெரிஃபிகேஷன் ஆஃப் கண்டின்ஜென்ட் லைபிலிட்டிஸ்.
What do you mean by contingent liabilities? It includes bank guarantees, letter of credit, bills for collections, acceptance, forward exchange contracts. Auditors should verify complete disclosures, proper records, internal control, management representations. What is ICA keywords? Contingent liability. Contingent liability. Completeness, disclosures, and management representations. CDM சொல்றாங்க. அப்போ பேங்க் கேரண்டி 50 crore not disclosed. அப்போ ஆடிட்டர் ரிப்போர்ட்ஸ் நாட் டிஸ்க்ளோசஸ் அபவுட் தட் கேரண்டி. பிகாஸ் 50 crore கேரண்டி ஒருத்தர் கொடுத்துக்கிறாருன்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அது நாட் டிஸ்க்ளோஸ் மீன்ஸ் அப்போ அது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டிஸ் தான் அவர் என்ன செய்யணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அப்போ வந்து தேர்ட் ஷெட்யூல் requires disclosure of contingent liabilities as footnote in balance sheet. Claims against the bank not acknowledged as debts, liability for partly paid investments, liability in account of outstanding forward exchange contracts, guarantees given on behalf of constituents and India and outside India, acceptance and investments. Yes. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ரெக்கக்னிஷன் நார்ம்ஸ். இன்கம் நீங்கள் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க? பர்ஃபார்மிங் அசெட்ஸ், நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். அப்போ இன்கம் ரெக்கக்னைஸ்டு ஆன் அக்ரூவல் பேசிஸ், அது பேர் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். ஒரு அசெட்டு நீங்கள் லோன் கொடுக்குறீங்க, ஒரு மார்கேஜுக்காக நீங்கள் லோன் கொடுக்குறீங்க, அதுலேருந்து எனக்கு வட்டி வந்து எனக்கு ரெகுலராக கிடைச்சிருந்தா அது அக்ரூவல் பேசிஸ் சொல்கிறாங்க. நான் பெர்ஃபார்மிங் பேசிஸ்னா இன்கம் ரெக்கக்னைஸ்டு ஆன் ரியலைசேஷன் பேசிஸ். அது இந்த ரியலைசேஷன்னா அது வந்தால் தான் அக்ரூவல் பேசிஸ் பண்ண முடியாது. ரியலைசேஷன் மீன்ஸ் இட் இஸ் கம்ஸ். இப்போ வந்தால் தான் எனக்கு, இல்லாட்டா நான் எப்படி இதை இன்கமாக நான் கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐசியோட கீவேர்ட் சொல்கிறாங்க அக்ரூவல் பேசிஸ், ரியலைசேஷன் பேசிஸ், இன்கம் ரெக்கக்னிஷன். நல்லா கவனிங்க, 3 பேசிஸ்: அக்ரூவல் பேசிஸ், ரியலைசேஷன் பேசிஸ், இன்கம் ரெக்கக்னிஷன்ஸ். எக்ஸாம்பிள், இன்ட்ரெஸ்ட் ஆன் என்பிஏ 5 lakhs நாட் ரிசீவ்ட். நல்லா போச்சுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் என்பிஏ 5 lakhs நாட் ரிசீவ்டு, டு நாட் ரெக்கக்னைஸ் இன்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். திருப்பி சொல்கிறேன். எக்ஸாம்பிள், இன்ட்ரெஸ்ட் ஆன் என்பிஏ 5 lakhs நாட் ரிசீவ்டு. அப்போ இன்கமாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதை நீங்கள் அக்ரூவல் பேசிஸில் போடக்கூடாது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் என்பிஏ நாட் ரிசீவ்ட்னா அப்போ அது வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் பர்ஃபார்மிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். Investments become NPI if interest principals overdue more than 90 days. அதுதான் நான் பர்ஃபார்மிங் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. சார், நம்ம ஒரு பேங்க்ல லோன் வாங்கியாச்சு, அதுலேருந்து எனக்கு வட்டி வருமானம் வரவே இல்லை, 90 நாட்களுக்கு மேலேயே போயிடுச்சு. அப்போ வந்து அது இன்கம் என்னவா தான் சொல்ல முடியும்? நான் பர்ஃபார்மிங் அசெட், என்பிஏ அது சொல்லுவாங்க. நான் பர்ஃபார்மிங் அசெட் என்பிஏன்னு சொல்லுவாங்க. அப்போ ரெக்கக்னைஸ்டு ஒன்லி ஆன் ரியலைசேஷன் பேசிஸ். அப்போ ஐசிஐ பொறுத்த வரைக்கும் ஓவர் டியூ 90 days மேலே போச்சுன்னா ரியலைசேஷன் பேசிஸில் சொல்லலாமான்னு கேட்டால் எஸ், ரியலைசேஷன் பேசிஸில் சொல்லணும். அப்போ டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் அன்பெய்டு ஃபார் 100 days, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிகம் என்பிஐ, நான் பர்ஃபார்மிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அல்லது நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். குயிக் ரிவிஷன்ஸ், பேஜ் 105 LFAR, லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அதோடைய குயிக் ரிவிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கண்ட்ரோல், டாக்குமெண்டேஷன்ஸ், ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸஸ். இது 4 விஷயத்த திருப்பி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஐடிஆர்சின்னு சொல்லுவாங்க. என்னங்க ஐடிஆர்சி? வாட் இஸ் ஐடிஆர்சி? இன்டர்னல் கண்ட்ரோல், டாக்குமெண்டேஷன், ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ் அண்ட் கிரெடிட் ரிப்போர்ட். இன்கம் ரெக்கக்னிஷன் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னாவே அது அக்ரூவல் பேசிஸ் தான் வரும். என்பிஏ அப்படின்றது வந்து ரியலைசேஷன் கான்செப்டில் வந்து உட்காந்துருக்கும். என்பிஏ அப்படின்றது வந்து எப்போ கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஓவர் டியூ ஃபார் 90 days இன் ரியலைசேஷன் பேசிஸ் ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் கன்சிடர் எஸ் அ நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். சரி, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அசெட்ஸ். அசெட்டுடைய கிளாசிஃபிகேஷன் விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எஸ், ஒரு அசெட்டு வந்து நம்ம 3 வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். வந்து ஏஎஃப்எஸ், ஹெச்டிஎம் அண்ட் ஹெச்டிஎஃப். அது என்னன்னு பார்த்தா ஹெல்டு டு மெச்சூரிட்டி, ஹெச்டிஎம் ஹெல்டு டில் மெச்சூரிட்டி, நார்மலி கேரிட் அட் அமௌண்டைஸ்டு காஸ்ட், சப்ஜெக்ட் டு ஆர்பிஐ நார்ம்ஸ்.
AFS, available for sales, can be sold before maturity, marked to market as per RBI guidelines. Held for trading, purchased for trading, marked to market frequently. அப்போ ஐசியோட கீவேர்ட் சொல்கிறாங்க HTM, AFS, HFT, வேல்யூவேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ். அப்போ ஐசியோட கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா HTM அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ அது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை நம்ம 3 வகையாக பிரிக்கிறாங்க. HTM, held to maturity, AFS, available for sales, and held for trading, held for maturity சொல்றாங்க இல்லையா, held for trading. Example, government security purchased for trading, classification. Government security purchased for trading, classification HFT, held for trading. Verification of advances. Auditor should verify loan application, sanction letter, security documents, valuation report, insurance, ROC charge, borrower financial statements. The verification of advances. Auditor should verify loan application, sanction letter, security documents, valuation report, insurance, ROC charge, borrower financial statements. இப்போ தான் நீங்கள் அட்வான்ஸ் செக் பண்ண முடியும். இப்போ எதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கணும்? அட்வான்சஸ் மீன்ஸ் பேங்க்கில் அட்வான்சஸ் என்ன இருக்குன்னா லோன் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ பேங்க் வந்து பணம் கொடுத்துருக்கும். பேங்க்குக்கு வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், பேங்க்குக்கு வந்து அசட்டு, நமக்கு அது கடன். அப்போ கண்டிப்பாக அது லோன் அப்ளிகேஷன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு பேங்க் ஹவுசிங் லோனே வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாமே, உங்களுக்கு வந்து லோன் லைபிலிட்டி சைடில் வரும், ஆனால் அசட்டு வந்து அவங்களுக்கு வந்து இது அட்வான்சஸாக இருக்கும். அப்போ லோன் அப்ளிகேஷன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க, சாங்ஷன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க, செக்யூரிட்டி வாங்கியிருப்பாங்க டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வேல்யூஷன் பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் போடுவாங்க, ROC சார்ஜ் பண்ணுவாங்க, அப்புறம் பாரோயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இடத்துல வந்து ஐசியோட கீவேர்ட்ஸ் வந்து லோன் டாக்குமெண்டேஷன், செக்யூரிட்டி, வேல்யூஷன், சார்ஜ் கிரியேஷன்ஸ். எக்ஸாம்பிள், loans against factory. Auditor verifies title deed and valuation report. Income recognition in NPA. Interest recognized only on realization basis. Already credited, reverse the interest. ICO keyword சொல்றாங்க. Income வந்து recognition in NPA. Interest recognized only on realization basis. ஆல்ரெடி கிரெடிட், ரிவர்ஸ் த இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ரெகனைஸ்டு ஒன்லி ரியலைசேஷன் பேசிஸாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நீங்கள் அக்ரூவல் பேசிஸில் கிரெடிட் பண்ணுங்க, அது ரிவர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்பிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிவர்சல்ஸ் ரியலைசேஷன் பேசிஸ். ஆல்ரெடி நீங்கள் அக்ரூவல் பேசிஸில் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, வரவு வச்சுருப்பீங்க, அது வரலையும் போது என்ன செஞ்சுட்டு அது ரிவர்ஸ் பண்ண வேணும் இல்லையா. ஏன்னா இப்போ தான் என்பிஏ ஆயிடுச்சு இல்லவா, அதனால். அப்போ அந்த அசட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் என்பிஏ. லோன் பிகம் என்பிஏ if overdue exceeds 90 days. Applicable to term loan, cash credit, overdraft. What is term loan, what is cash credit, and what is overdraft? Bills purchased, agricultural advance, special arms, temporary deficiency, not a NPA, stock statement not submitted, documentation pending, temporary irregularity. இதெல்லாம் வந்து இதில் டெம்பரரி டெஃபிஷியன்சியாக சொல்கிறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அசட்ஸ் வந்து என்பிஏவை சொல்லும் பொழுது நார்மலாக என்பிஏ போகும்னா 90 டேஸ்க்கு மேலே அந்த அசட்லேருந்து எந்த ஒரு வருமானமும் நம்ம வரலை பேங்க்குக்கு அப்படின்னும் பொழுது அது என்பிஏன்னு சொல்கிறாங்க. அப்ளிகபிள் டு டேர்ம் லோன், கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட், பில்ஸ் பர்ச்சேஸ், அக்ரிகல்ச்சர் அட்வான்ஸ். டெம்பரரி டெஃபிஷியன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் நாட் சப்மிட்டட், டாக்குமெண்ட்ஸ் பெண்டிங் அண்ட் டெம்பரரி ரெகுலாரிட்டி. இதனால கூட என்பிஏன்னு சொல்ல முடியும், ஆனால் அது நம்ம என்பிஏ கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா இது டெம்பரரி டெஃபிஷியன்சிஸ். ஐசியோட கீவேர்ட்ஸ் வரும், அவுட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஓவர் டியூ 90 டேஸ் மேலே முடிஞ்சு போச்சு. அப்போ டெம்பரரி டெஃபிஷியன்சி, அசட்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ். அசட்ஸ் கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம 3 வகை பார்த்தோம். எக்ஸாம்பிள், borrower ஹேஸ் நாட் சப்மிட்டட் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் ஃபார் 2 months பட் இஸ் பேயிங் இன்ட்ரெஸ்ட் ரெகுலர்லி. அப்போ இது என்பிஏ நம்ம சொல்ல முடியாது. பை ஆடிட்டோட கன்க்ளூஷன் நாட் ஆட்டோமேட்டிக்கலி என்பிஏ. ஏன்னா ஒரு மாதம் இன்ட்ரெஸ்ட்டை கொட்டிகிட்டே இருக்கிறது போது அது எதில் இருக்குது,
லீகில் தான் இருக்குதுன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா 106 பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸிஃபிகேஷன் வந்து HTM ஹோல்ட் டு மெச்சூரிட்டி அவைலபிள் ஃபார் சேல்ஸ் ஹெல்டு ஃபார் ட்ரேடிங் வெரிஃபிகேஷன் ஆஃப் அட்வான்சஸ் லோன்ஸ் செக்யூரிட்டி வேல்யூஷன் இன்சூரன்ஸ். ஒரு அட்வான்சஸ் வாங்கி லோன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லோன் சாங்ஷன் லெட்டரு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி நம்ம வாங்கிக்கணும், அதுக்கப்புறம் வேல்யூஷன் நம்ம பார்க்கணும், அந்த செக்யூரிட்டிக்கு எக்ஸாக்ட் வேல்யூஷன் ஆகுது, இன்சூரன்ஸ் போடணும், அதுக்கப்புறம் அதோடைய சார்ஜ் பண்ணணும். அப்போ NPA எப்போ ஆகும்னா ஓவர் டியூ ஃபார் மோர் தென் 90 days. இன்ட்ரெஸ்ட் ஆன் ரியலைசேஷன் பேசிஸ் ரிவர்ஸ் பண்ணிக்கணும். எப்போ அன்ரியலைஸ்டு இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல், கிரெடிட் ரிஸ்க், இன்வெஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ், வேல்யூஷன், HTM, AFS, concurrent audit, LFIR, documentations, credit monitoring, contingent liability, income recognitions, accrual basis, realization basis, NPA, NPI, overdue more than 90 days, interest reversal, asset classification, hypothecation, pledge, security, insurance margin, charge and RBI guidelines. இதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு கேட்கறதுக்குரிய நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நவம்பர் எக்ஸாமில் வந்து கண்டினியூ டு அப்ளை தி லேட்டஸ்ட் RBI மாஸ்டர் டைரக்ஷன்ஸ், எஸ்பெஷலி IRACP, income recognitions, asset classifications and provisioning norms. Use 90 days overdue as the threshold for NPA classifications unless specific RBI exception is applied. RBI guidelines, prudential norms, internal control, risk management procedures wherever relevant or high scoring ICA keywords. இந்த கீவேர்ட்ஸில் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடத்து வந்து என்ன செய்யும், வெளியே போக மாட்டீங்க, மனப்பாடமாகவும் ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்குறதுக்கு வகைகளை அவங்களே சொல்லி கொடுத்துட்டாங்க. நன்றி, வணக்கம்.